பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தராக எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் மீனாக்கு மனசே இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அத்தை என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அத்தைன்னு சொல்லிட்டு, நீங்களும் சீக்கிரமாக கிளம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுந்துட்டுருக்காங்க. மீனா கூட கட்டி பிடிச்சி எல்லாருமே அழுந்துட்டுருக்காங்க. அக்கா நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க, இனிமேல் நம்மெல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம்ல, நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்க போகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து செந்தில் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்காக பணத்தை எடுக்கிறாங்க. என்ன பணம்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஏன் அப்பா எங்களுக்கு கொடுத்த பணம் மாதிரி என் மாமனார் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என் அப்பா மீனாவுக்கு கொடுக்குறாங்க, அவங்க அப்பா எனக்கு கொடுக்குறாங்க, பாத்தியா என்ன கதைன்னு சொல்லிட்டு அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் அரிசிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இத்தனை நாள் என்கிட்ட காசு இல்லை, இப்போ இருக்குது, அதான் கொடுக்குற அரிசி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் கோமதி வாங்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் கையை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அடுத்து ராஜியோட ட்ராவல்ஸ்க்கு அங்கே குமார் வராங்க. அப்போது கதிர் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக போயிடுது. குமாரும் ராஜியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ட்ராவல்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது, ஆஃபீஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு குமார் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. நான் வந்த விஷயத்தை விட்டு வேற என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, அப்பத்தாக்கு பிறந்த நாள் வருது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராஜி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அவருக்கு 75வது பர்த்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. தெரியும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டில் இருக்கோம், ஆனால் அவங்க ஆர்வமே காட்ட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. அதுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. அது இல்லை அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சா, அதில் தாத்தா அவரை எப்போ வருவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவேன்னு சொல்லிட்டு புலம்பின்னு உட்காந்துட்டதுக்கு அப்பத்தான்னு சொல்லிட்டு குமார் ராஜுகிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் அப்போது அப்பத்தாக்கு இந்த 2 குடும்பமும் சேரணும்னு தான் ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கிட்டையும் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க இந்த 2 குடும்பமும் சேரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும், அப்பத்தாவோட ஆசைக்காகவாவது நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜுகிட்ட கேட்குறாங்க. நீயும் அத்தையும் வருவீங்களான்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும்னே, எங்களால் எப்படி வர முடியும்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு, ஏன் வர முடியாதுன்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே வழி அமுச்சு விடுவாங்க, அது மட்டும் இல்லை கூடவே கூட அவங்க எல்லாருமே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற பக்குவம் கூட நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இருக்காதே, அதை பற்றி தான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து குமார் என் அப்பாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னா நீ வருவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அப்பாவால் எதுவுமே நடக்காது, தயவு செஞ்சு அப்பத்தாக்காவாகாது நீயும் அத்தையும் மட்டுமாவது வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வீட்டில் கோமதி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அப்போது அங்கே பாண்டியன் கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. கோமதியை கூப்பிட அமைதியாகவே இருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு, ஏன் கோமதி இப்படி இருக்க? இல்லைங்க, மீனா போனதுலேருந்து வீடாகவே இல்லை, எனக்கு ரொம்பவே கவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க, அம்மா இப்படி இருக்கிறதுனால மயிலை நம்ம வீட்டிலே விட்டுடலாமாங்க, அவங்களுக்கு ஒத்தாசையாகவே இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்காக யாரும் எதுவும் நிறுத்த தேவையில்லை, அப்புறம் என்னால் தான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான்னு சொல்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, நான்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு இல்லைம்மா நீ வேலைக்கே போன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் கொஞ்சம் நாளில் மாறிடும்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.